கதிர் டிஸ்கவரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் உறவுகளை, நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம்தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெஹிவளையில் இருக்கக்கூடிய மிருக காட்சி சாலைக்கு வந்திருக்கிறோம். அது அங்கே டிக்கெட் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது தெரியும் இருக்கு உங்களுக்கு. தீக்கோழி இங்கே ஒரு சோடு தீக்கோழி நிற்கிது. இப்போ பாருங்க, இந்த கொத்துரண்டு தான் நிற்கிது, எல்லாருக்கும் கொத்திக்கும் நிற்கிற மாதிரி நிற்கிது. சரி, நாங்கள் அஞ்சாலும் அப்படியே இன்னொரு இடத்துக்கு போவோம்னு சொல்லி இங்கே வந்தால், இதுதான் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பறவை இனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பறவை இனம். இது அண்மையில் தான் வெளிநாடு ஒன்றிலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த தீக்கோழி அதே போல் இந்த தீக்கோழியை பார்த்தோம்னா, இந்த தீக்கோழி உண்மையிலேயே ஒரு ஆபத்தான ஒன்று. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறது ஒரு ஆப்பிரிக்க கொக்கா. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே இந்த மாதிரியான கொக்குகள் வரையில் உங்களோட பகுதிக்கு வந்தால் அதை எங்கே வர்றேன்னு சொல்லி அதை ஒரு கொண்டு பண்ணிவிடுங்க. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இருக்கிற கிளியை பாருங்க, இது கத்துறதை பார்க்க ஆட்கள் கத்துற மாதிரியே இருக்கு. எந்தையோன்னு வேற இந்த கிளி கதைக்கும். நீங்கள் உங்களோட பேரை சொன்னால் அது உங்களோட பேரை திருப்பி சொல்லும். சரியா, போய் வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அரிதான ஒரு உயிரினம். அதுவும் வெள்ளை உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை என்று சொல்லக்கூடிய மாதிரி சில மிருக காட்சியாளிகள்லாம் இருக்காம். அதே உடைஞ்சால் பார்த்தீங்கன்னா கரடி பிள்ளை என்ன செய்கிறேன்னா இப்படி நித்திரோல்றான்னு பாருங்க. நல்ல ஒரு இயற்கையான சூழலில் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இடம்தான் அந்த தெய்வலசு. அதுவும் தெய்வலசுக்குள்ளே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மலைக்காடு ஒன்றுக்குள்ளே நாங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இப்போ இருக்கணும். இதையும் நாங்கள் பார்த்து கொண்டு இப்படி அங்கால போனால் இது என்ன இதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, இங்கே ஐயோன்ற மாதிரி சரியான கவலையில் ஜோதிச்சு ஒன்று நிற்கிறார், என்னென்னு தெரியல. அது மாதிரி அதுக்குள்ளேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை குரங்கினோம். இதுகளை நாங்கள் இங்கே வெளியில் காணலாம். அது இப்படியான இடங்களில் போய்த்தான் இதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான அரிதான உயிரினங்கள் இங்கே இருக்குது இந்த குரங்கினங்கள். இப்போ யானையை பார்த்தீங்களா, யானை உங்களுக்கு தெரியும், இங்கே இலங்கையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு உயிரினம். இலங்கையில் அதிகம் இருக்குது. சரியான பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாமே இங்கே சட்டங்கள் இருக்குது யானைக்காண்டி. அப்படி பராமரிக்கப்படுகின்ற ஒரு யானை தான். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா புலியை பாருங்க, அப்படி இது வேறு இடத்துல இங்கேயும் புலிகள் நிற்கணும். அதே மாதிரி இங்கே இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னு சொன்னால் பாம்புகள் இருக்குது. நிறைய பாம்பினங்களை நீங்கள் பார்க்கலாம், விதவிதமான பாம்பினங்கள். இது ராஜநாகம் என்று சொல்லினோம். அதே மாதிரி இங்கேயே பார்த்திங்கன்னா பச்சோந்தியில் இது ஒரு வித்தியாசமானது. இது வெளிநாடுகளில் வளர்ப்பு பிராணியாக வீடுகளில் வளர்க்குற ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கணும். இங்கே வளர்க்குற இல்லை, எங்களுக்கு இங்கே மிருகக்காட்சிசாலைகளில் தான் போய் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாமே வெளிநாடுகளில் வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்குற ஒரு உயிரினம் என்று சொல்லப்படுது. அது மாதிரி இங்கே எல்லா இடமே இருக்கக்கூடிய முதலை தான். ஆனால் இது மிக ஆபத்தான சதுப்பு நில முதலை, குள்ள முதலைன்னு சொல்லுவினோம். மிகவும் ஆபத்தான முதலை இனங்களில் இது பிரதானமானது. மிக வேட்டையாடுறது தன்மை கூடினது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கொண்டா பாம்பு இருக்குது. அதில் கலர்களெல்லாம் இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் பேரை சொல்லுங்க. எனக்கு என்ன பொறுத்த நாங்கள் இப்படி சொல்கிறோன்னா வெள்ளைப்பாம்பு, இங்கே மஞ்சள் பாம்பு. இதுவும் ஒரு எனக்கொண்டா இனத்தை சேர்ந்த ஒரு பாம்பு. பாருங்க எந்த அணுகிடம் இவ்வளோ அகலம் என்று பாருங்க. இந்த எப்படி அந்த தண்ணி தொட்டிக்கு இருந்து மேலே போய் பார்த்து கொண்டிருக்கிறவங்க போகிற ஆட்கள் எல்லாரையும் வடிவாக பார்த்து கொண்டிருக்கு. பத்தியளவு எப்படி இருக்காண்டு. அப்படி அந்தளவு மிகப்பெரிய ஒரு பாம்பு தான் இந்த பாம்பு. அதே மாதிரி அதுக்குள்ளேயே இந்த வெள்ளை பாம்புலேயே கணக்க விதமான பாம்புகள் இங்கே இருக்குது. இதுவும் ஒரு வகையான என்ன பாம்புன்னு சொன்னீங்கன்னா மலைப்பாம்பு இதை ஒன்று தான். இதுவும் இந்த பாருங்க அடுத்தது, இதுவும் மலைப்பாம்பு தான். பெங்குநாந்தி அது இதெல்லாம் கணக்க விதங்களில் இருக்குது. எல்லாமே ஆக்களை கூட அப்படியே முழுசாக விழுங்கக்கூடிய மாதிரியான
மிக பெரிய அளவிலான பாம்புகள். அதை மாதிரி இங்கே பாருங்க, இது மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்தது. இங்கே காடுகளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் அரிதானன்னு சொல்லித்தான் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து இங்கே என்ன செய்யணும், காட்சிப்படுத்தி இருக்கணும். இப்போ நீங்களும் என்ன செய்யலாம், குடும்பத்தோடு போய் இதை பார்க்கலாம். இந்தியாவில் முக்கியமான ஆள் இலங்கையில் அதிகம் இருக்கிற கவர கொய்யான்னு சொல்லி சிங்களாக்கள் சொல்லுவினோம். அந்த வர்றான் ஆள் இங்கே பாருங்க. இவரும் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாமே வந்து என்ன செய்கிறோம், கொண்டு போயிடும். பெரிய பெரிய மிருகங்களையே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மிக கொடூரமான மிருகம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா சிங்கம் பாருங்க, நித்திரவுண்டு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிருக காட்சி சாலைக்கு வந்து அதிக அளவிலான சுற்றுலா பிரயாணிகள் வரியினம் நல்ல நேர்த்தியான ஒரு சுத்தமாக பேணப்படுதுன்னு சொல்லி இங்கே இருக்கிறது வந்து இது வந்து சிவத்த நேர கொக்கு நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். இதுகள் வெளியில் இந்தியாவில் வந்து போகிற மாதிரி இல்லை. இதில் மேலே இருக்கிற பாருங்க, நான் அந்த இதை கிட்ட கொண்டு போக அவர் சண்டைக்கு வர மாதிரி அவரை கூட்ட பாதுகாக்கிறதுக்கு வந்து நிற்கிறார். பார்த்தீங்களா, ஒரு எச்சரிக்கை சத்தம் விட்டு கொண்டு ஒரு சண்டைக்கு தயார். இந்தியாவில் பாருங்க இப்படி நடையன்னு பார்த்தீங்களா, நல்ல அழகான ஒரு காட்சிகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம். இந்தியாவில் வெள்ளம் மயில் நிற்கிது. நாங்கள் போய்க்குள்ளே எங்களை அதிர்ஷ்டம் என்னவோ அது தொகை விரித்து ஆடிக்கொண்டு நிற்கணும். ஒரு 3 நாள் நிற்குது. இதெல்லாம் வந்து வெளியில் நாங்கள் காண முடியாது. இங்கே நிறைய மிருகங்கள் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பதிவு செய்து உங்களுக்கு காட்டையில் இதுகள் எல்லாமே வந்து அரிதான விஷயங்களை தான் இங்கே நாங்கள் காட்டுறோம். பாருங்க இப்படி வடிவாக இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி இதில் இருக்கிறவர் வந்து கடல் கழுகுன்னு சொல்லினோம். இவை தான் கடல் கழுகா. இவை வந்து கடலுக்குள்ளே தான் இந்த வாழ்க்கை. அப்போ அந்த கடல் கரைகளை அண்டி இருக்கிற பெரிய மலை குகைகள் அதுகளுக்குள்ளானா தங்கி இருப்பினமா என்று சொல்லினோம். இஞ்சால் இது வந்து புலுட்டமா, உங்களை எல்லாரும் தெரியும். இது இங்கே இருக்குது தான், எங்களோட பகுதிக்குள்ளே நிறைய இருக்குது. அதே மாதிரி இஞ்சால் எங்களோட மூதாதையை பார்த்தீங்களா எப்படி நிற்கிறேன். நான் ஃபோனை வச்சு எடுக்க வழிக்கிட ஆள் வந்து கிட்டான்னு போஸ்ட் கொடுத்துவோன்னு நிற்கிறேன். ஆளுக்கு அது சரியான கோவமாக போயிட்டு போகிறோட இந்த கையெல்லாம் முறுக்கி சண்டித்தனத்துக்கு வர மாதிரி அதில் ஒரு பிளானில் காட்டி கொண்டு ஆள் நிற்கிது. இங்கே பாருங்க அப்படின்ட்டு பிறகு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வேறு யாக்களை நிற்கணும். ஒருத்தர் இங்கே இதுக்கு நடந்து போகிற பாருங்க அப்படின்னு பாருங்க, என்ன மாதிரி நடக்கிறாருன்னு பாருங்க. இவர் 2 காலில் அப்படி மனுஷர் நடக்கிற மாதிரியே அவர் நடந்து கொண்டு போகிறார். பார்த்தீங்களா, நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே நிறைய பேர் வந்து காலமாக போனால் நாங்கள் அங்கே பின்னேறம் தான் நாங்கள் இந்த வழியில் வரலாம். அவ்வளோத்துக்கு இடங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே காட்டிடலாம். கிட்டத்தட்ட 5 மணி இடங்களுக்கு அங்கே முன்னக்கூடும். அப்போ சின்ன சின்ன விஷயங்களாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியான இடங்களுக்கு நீங்கள் குடும்பமாக போய் உங்களோட பொழுதுகளை போக்கலாம். நாளொன்றுக்கு பார்த்தீங்கன்னா 3000-4000 பேர் வந்து பார்த்து போகிற ஒரு இடம். சனி ஞாயிறில் அதிகமாக இருக்குது மக்கள் கூட்டம். மற்ற சாகசங்கள் இருக்குது, யானை மற்றது குதிரை அதுகளோட சாகச நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது. இதுகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நல்ல அழகான ஒரு இடத்துல தான் நீங்கள் பாருங்கள் சிங்கம் வந்து ஒன்று. இவர் ஆண் சிங்கம். இங்கே பாருங்க வர்ற வந்து அது வந்து நித்திர உள்ளது ரெண்டாலும் அதோட வந்து சும்மா சொரிஞ்சு கொண்டு நிற்கிறாரு பாருங்க. சொரிஞ்சு சண்டை மூட்டுறதுக்கு தான் நிற்கி சிங்கம். எப்போவுமே அது பழக்கம் அதுகளுக்கு. பார்த்தீங்களா பாருங்க, நல்ல ஒரு அழகான இயற்கை சூழலில் இது ஒரு வித்தியாசமான குரங்கி. நம்ம பாருங்க ஆள்ற முகத்தை பார்த்தீங்களா, பார்க்க பயமாக இருக்கா இல்லையா. மற்றது இவை வந்து ஒரு விதமான மெர இனம். மர இனத்தில் கணக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களோட பகுதிக்கு இருக்கிற காடுகளுக்குள்ள அதிகம் வந்து ஒரு சாம்பல் கலர் பூத்த மாதிரியான சாம்பல் கலர் நிறத்திலான மெரை தான் எங்களோட பகுதிகளில் இருக்கிற காடுகளுக்கு இருக்குது. இது ஒரு மன்ற கடலில் இருக்கிற நிறைய பேர் நிற்கணும். நாங்கள் வந்து போனை வச்சு எடுத்தோன்னா வித்தியாசமாக பார்க்கணும். ஜானை சர்க்கேஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜானையோட குளிப்பாட்டலாம், ஜானையோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி சின்ன சின்ன வேலைகளை வந்து இங்கே செய்யலாம். நீங்கள் அதுக்கு ஒரு கட்டணம், அதை நீங்கள் செலுத்தி நீங்கள் 2 பாருங்க. ஆள் வந்து அந்த தண்ணி தொட்டிக்கு போய் படுத்துட்டார். ஆள்
நான் முதல்ல என்ன செத்துட்டு ஒன்று தான் பார்த்தா அங்கே பார்த்தா தண்ணி அடித்து விளையாடி கொண்டு ஆள் படுத்து கிடக்கு. இதெல்லாம் நல்ல குளிப்பிடாமல் குளியலறையெல்லாம் மக்களுக்கு செய்து கொடுத்துருக்கு பாருங்க அப்படி நிற்கணும்னு சொல்லி. இது நாங்கள் சும்மா உங்களுக்கு இங்கே பார்க்க வந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அடுத்த இடம். இங்கே இதுகளை மாதிரியான காணொலிகள் இந்த அதுகளை உங்களை அறிமுகப்படுத்தணும்னு எடுத்து. ஆனால் எங்களுடைய காணொலிகள் வந்து வித்தியாசமான இடங்களை தான் நாங்கள் மையப்படுத்தி இருக்கிறோம், நிறைய எடுத்திருக்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொன்றாக உங்களோட இந்த காணொலியில் வரும். நல்ல அழகான இடங்கள், அது ஒரு ஆட்கள் அதிகம் போகாத இடங்கள், நல்ல முக்கியமான இடங்கள், வரலாற்று தொன்மையான இடங்கள், இது எல்லாமே வந்து எங்களுடைய கதிர் டிஸ்கவரி சேனலில் வரும். அரசியலை தவிர மிச்சம் எல்லாமே வரும். அப்படி இருக்க நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அதே விட உங்களுக்கு வேறு எந்த இடம் நல்ல இடம் இருக்குது, அந்த இடங்களை எடுத்தால் நல்லம், அதில் இப்படியான விஷயங்கள் இருக்குது என்று சொல்கிறப்படுற விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயங்களையும் எங்களுக்கு இதில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அந்த இடங்களை காணொலி எடுத்து பதிவேற்றம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி உறவுகளே.